அதனால தாட்ஸுங்கிறது இறந்த காலத்திலிருந்து வர்றது. அதை நம்ம வந்து கட்டுப்படுத்தவோ அல்லது வந்து அதை அதிகப்படுத்தவோ அதுக்குள்ள குறுக்கிடவோ வேண்டிய அவசியம் இல்லை. அது ப்ராசஸ் பண்ணுது. ஒரு சினிமா பார்க்கும்போது தேட்டரில் வர்ற சீன்ஸுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், ஆனால் சீனை மாற்ற முடியாது. அது ஏற்கனவே எடுத்து முடிக்கப்பட்டது. அப்படிதான் நம்ம தாட்ஸில் வர்ற எல்லாமே ஏற்கனவே முடிஞ்சது. இறந்த காலம் தான் தாட்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதனால தாட்ஸை கையாளுறதுங்கிற ஒன்று தான் இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறதோ, அதை அதிகப்படுத்துறது, குறைக்கிறது அல்லது தாட்லெஸ் ப்ராசஸ் அப்படிங்கிற விஷயமோ எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக வர பாசிட்டிவ் தாட்டுங்கிற வேர்டே வந்து சிக்கலானது. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. மனுஷனுக்கு வந்து நடைமுறையில் செயல்பாட்டுக்கு தேவையான ஊக்கத்தை நம்முடைய சிந்தனை தரும் அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் வந்து பயன்படும். நடைமுறை கலை யதார்த்தத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு போலியான ஒரு உலகத்தை நம்மளே உருவாக்கிக்கிட்டு, இந்த சீக்ரெட்டில் ரோண்டா பைரன் சொல்கிற மாதிரி வெறும் விஷுவல்லையே உயிர் வாழ்றதுங்கிறது வந்து இந்த வீடியோ கேம்ஸ்லேயே உலகத்தவே கையாளுற குழந்தைகள் மாதிரி ஆயிடுவாங்க. 50,000 தாட்ஸ் ஒரு நாளைக்கு வருது அப்படின்னா 50,000த்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணணும். வருது அப்படின்னா தேவையா தேவையில்லையான்னு நீங்கள் சிந்திக்கலாம். ஆக சிந்தனை தான் இறுதி முடிவு எடுக்கணும். தாட்ஸை வந்து சிந்தனையை வச்சு கட்டுப்படுத்த முயலக்கூடாது. அது வர்றதுல தேவைன்னா எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். அவ்வளோதான் தாட்ஸுடைய பங்கே தவிர தாட்ஸ் வந்து இறந்த காலத்துலேருந்து வருதுங்கிற புரிதல் ரொம்ப முக்கியம். கடவுள்னு நம்ம நம்புகிற வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றா நம்புகிறாங்க. உதாரணமாக ஜீசஸ்ட்டை ப்ரே பண்ணால் நடக்குது, ஜீசஸை விட்டுட்டு கர்த்தர்கிட்ட ப்ரே பண்ணாலும் நடக்குது, மாதாட்ட ப்ரே பண்ணாலும் நடக்குது. இப்படி சொல்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் எல்லாமே நடக்குதா அல்லது எல்லாத்துக்கும் நடக்குதா அப்படின்னு அதை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது, ஒரு தொழில்நுட்பம் வளரும்போது அதை எதிர்க்கவே முடியாது. எப்பயுமே அது வந்தே தீரும். ஆனால் அதை கவனத்தோடு கையாளுறதுக்கு கற்றுத்தரணும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன, அதை எப்படி கையாளணுங்கிறதையும் சேர்த்து கற்றுத்தரணும். ஆனால் தவிர்க்க முடியாத உண்மை என்னன்னா, ஏஐனுடைய இந்த காலத்து செயற்கை நுண்ணறிவினுடைய வருகைங்கிறது 50% 60% வரைக்குமான வேலையை பறிக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க சர்வதேச அளவில். அது பல வேலைகளை இழக்க வைக்க தான் போகுது. ஆனால் அதே நேரம் யாருடைய வேலையெல்லாம் போகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா 2 பேர்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ரீப்ளேஸ் பண்ணப்படுறது யாரா இருக்கும் அப்படின்னா சராசரியான ஆசிரியர். அவங்க வெறும் அட்மின் டியூட்டியை தான் பார்க்க போறாங்க. ஒரு சாதாரண வேலையை பார்க்கறதுக்கு ஏஐயே போதுமானது. ஒரு 100 பேர் பார்க்குற வேலையை ஒரு ஏஐ பார்த்துட்டு போயிடும். ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அங்கே போதும். அந்த மனுஷன் யாரா இருப்பாரு அப்படின்னா, Listen to Life Podcast by Vignesh Krishnamurthy. வணக்கம். வணக்கம். ஸோ முதல்ல இந்த நேர்காணலுக்கு சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கும் சதீஷ்க்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சார், உங்களுடைய மனம் பற்றிய பதிவு பார்த்து நாங்கள் ரொம்ப ஈர்க்கப்பட்டோம். ஸோ இப்போ இந்த மனம் அப்படின்னு பொதுவாக சொல்லும்போது, இப்போது இங்கிலீஷில் பிரெயின் சொல்லுவோம், மைண்ட் சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி மனம் அப்படின்றப்ப நிறைய பேர் வெறும் என்ன குவியல் தான் மனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். இன்னொரு பக்கம் உடம்பு ஃபுல்லாகவே மனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. உங்களோட பார்வையில நீங்க மனம்னு சொல்றது எதை சார்? மனம்ங்கிறத ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு வடிவம் சார்ந்ததா, அது எங்க இருக்கு அப்படிங்கிறதா, அல்லது அதோட இயங்க முறையா, எதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். நம்ம அது எங்க பிரெயின் அப்படின்னு சொன்னா அது ஒரு அனாட்டமிக்கல் ஷேப். அதனால அது எங்க இருக்குங்கிற ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டியதில்லை. அது பிரெயின்ல இருக்கட்டும் அல்லது வந்து உடம்பு முழுக்க இருக்க செல்கள்ல இருக்கலாம் அப்படிங்கிறது கூட நவீன கண்டுபிடிப்புகளாக இருக்குது. அதனால எங்க வேணாலும் இருக்கட்டும், அது ப்ராப்ளம் இல்லை. எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது மூலமா அதை கட்டுப்படுத்த முடியாது அல்லது அதை கையாள முடியாது. அதுக்கு பதிலாக பிசியாலஜிக்கலா மனம் என்ன வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கிற போது அதை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே இருக்கிற பயன்பாட்டில் பல சொற்கள் வந்து சில விஷயம் அனாட்டமிக்கல் ஷேப்பாகவும் சில விஷயங்கள் வந்து பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனாகவும் இருக்கு. சமஸ்கிருதத்தில் இருக்க மனம் பற்றிய சொற்கள், தமிழில் இருக்க மனம் பற்றிய சொற்கள், அல்லது இங்கிலீஷில் மாடர்ன் சைக்காலஜியில் சொல்லப்படுற மனம் பற்றிய சொற்கள். இது மூணையும் குழப்பி வச்சுக்கிட்டு நம்ம அனாட்டமியை எடுத்து ஃபிசியாலஜியாகவும் ஃபிசியாலஜியை எடுத்து அனாட்டமியாகவும் மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். அதனால முதல் விஷயம், அது எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையே விட்டுட்டு அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிற பகுதிக்குள்ளே பார்த்துட்டோம்னா குழப்பமே இருக்காது. இப்போ மனம்ங்கிறது வந்து
இயங்குத்தன்மை அடிப்படையில் உருவாகிற ஒன்று தான். குழந்தை பிறக்கும் போதே அதுக்கு ஒரு மைண்ட் இல்லை. இப்போ 2 பிரிச்சுக்கிட்டோம்னா, குழந்தை பிறக்கும் போதும் அதுக்கு ஒரு இயற்கை அறிவு இருக்கும். அது உடல் சார்ந்தது. அது ஜெனட்டிக்கலாக ஒவ்வொரு செல்லுக்கும் இருக்கக்கூடிய இயற்கையினுடைய தன்னறிவு அது வேற. அப்படி இல்லாமல் நம்ம கற்றுக்கிற விஷயங்கள், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம பேர் வைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, பேரை 3 தடவை சொல்லி ஏன் வைக்கிறோம், அல்லது நம்ம ஒரு பேரை வச்சுட்டு வேறொரு பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த குழந்தை எதுக்கு பழகும்? அப்போ மனசுல எது பதியும் அப்படின்னா செயல்பாடு தான் மனசுல பதியும். திரும்பி திரும்பி செய்கிறது, திரும்பி திரும்பி யோசிக்கிறது தான் மனமா இருக்குது. அதனால மனம்னு நம்ம இப்ப எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இயற்கையினுடைய அந்த உள் அறிவு இல்லை. மனம்னு நம்ம பேசுற சாதாரண விஷயம் வந்து நம்ம ரொட்டீன் லைஃப்ல நமக்காகிற எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, நம்ம படிச்சதுல இருந்து, நம்ம புரிஞ்சுக்கிறதுல இருந்து செயல்பாட்டினுடைய விளைவை தான் மனம் அப்படின்னு சொல்றோம். அந்த புரிதல்ல இருந்து அணுகுனா மட்டும்தான் மனசை வந்து நம்ம கையாள முடியும். இப்போ மனம்னு குறிப்பிடுறது வந்து இப்போ அன்றாட வாழ்க்கையில நான் ஒவ்வொரு செயல் செய்கிறேன். இப்போ அந்த செயல்களை எந்த முன்முடிவும் இல்லாமல் நான் இப்போ செஞ்சு அதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கிறேன், அது என் மனமாகுது. திருப்பி இன்னொன்று செஞ்சு புரிஞ்சுக்கிறேன். இப்போ அந்த அனுபவத்தோட ரிசல்ட்லேருந்து வரக்கூடிய விஷயம் தான் என்னோட மனமாகுது. இப்போ இந்த மனதில் வந்து எண்ணங்கள் அப்படிங்கிறதும் ஒரு 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 பெரிய விஷயம் வகிக்குது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு சராசரியாக 50,000 to 60,000 எண்ணங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்றப்ப இந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. இந்த எண்ணங்களை எப்படி கையாளுறது? முதல் விஷயம், எண்ணங்கள் அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷ்ல தாட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன். எண்ணங்கள்ங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வர்றது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம நேரடியாக அனுபவப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாசிப்பு மூலமா புரிஞ்சிருக்கலாம், ஒரு திரைப்படம் சீரியல் மூலமா அந்த தகவல் வந்திருக்கலாம், அவங்களுடைய நண்பர்கள் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம், நீங்களே யோசிச்சிருக்கலாம் இப்படி இருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள், இலக்குகள், இப்படி எல்லாம் சேர்ந்ததை தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு வேர்டில் சொல்கிறேன். அப்படி நம்ம இதுவரைக்கும் அனுபவப்பட்ட தியரிட்டிக்கல் ஆர் ப்ராக்டிக்கல் இதெல்லாம் சேர்ந்த குவியல் தான் மெமரி. அந்த மெமரியிலேருந்து ப்ராசஸ் ஆகி வர்றது தான் எண்ணங்கள். தாட்ஸ் அப்படிங்கிறதோ, தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறதோ நம்முடைய அனுபவத்திலிருந்து வர்றது மட்டும்தான் தாட்ஸ். அப்போ இறந்த காலத்திலேருந்து வர்றதுக்கு பேர் தான் தாட்ஸ். அப்போ இறந்த காலத்திலேருந்து எப்படி தாட்ஸ் வரும் அப்படின்னா நிகழ்காலத்தில் தேவைப்படும் போது வரும். அப்போ நிகழ்கால தேவையை இறந்த காலம் பூர்த்தி செய்யுமா அப்படின்னா முழுசாக பூர்த்தி செய்ய முடியாது. ஆனால் அந்த அனுபவத்திலேருந்து வர்ற தாட்ஸையும் எடுத்துக்கிட்டு நம்ம புதுசாக யோசிக்கும் போது சிந்தனை வழியாக தான் நம்ம எதிர்காலத்தை அணுக முடியும். அதனால தாட்ஸுங்கிறது இறந்த காலத்திலேருந்து வர்றது. அதை நம்ம வந்து கட்டுப்படுத்தவோ அல்லது வந்து அதை அதிகப்படுத்தவோ அதுக்குள்ளே குறுக்கிடவோ வேண்டிய அவசியம் இல்லை. அது ப்ராசஸ் பண்ணுது. ஒரு சினிமா பார்க்கும்போது தேட்டரில் வர்ற சீன்ஸுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், ஆனால் சீனை மாற்ற முடியாது. அது ஏற்கனவே எடுத்து முடிக்கப்பட்டது. அப்படிதான் நம்ம தாட்ஸ்ல வர்ற எல்லாமே ஏற்கனவே முடிஞ்சது. இறந்த காலம் தான் தாட்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. அதனால தாட்ஸை கையாளுறதுங்கிற ஒண்ணுதான் இருக்கு. கண்ட்ரோல் பண்றதுங்கிறதோ, அதை அதிகப்படுத்துறது, குறைக்கிறது அல்லது தாட்லெஸ் ப்ராசஸ் அப்படிங்கிற விஷயமோ எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக வர்ற தாட்டை வேணும்னா பயன்படுத்தலாம், வேணான்னா விட்டுட்டு நம்ம வேற விஷயத்த திங்க் பண்ணலாம், புதிய தாட்ஸை நோக்கி நகரலாம். அவ்வளவுதான். இதை தான் வந்து எண்ணங்களை கையாளுதல் அப்படின்னு சொல்றோம். இதை தாண்டி அழிக்க முடியாது. வர்ற எண்ணம் ஒன்று வருது, எனக்கு இப்படி தோணக்கூடாது அப்படின்னு அழிக்க முடியாது. எல்லாமே பாசிட்டிவா தான் தாட்ஸ்ல வரணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பாசிட்டிவ் தாட்டுங்கிற வேர்டே வந்து சிக்கலானது. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. மனுஷனுக்கு வந்து ஒரு உயரமான மலையில நடந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம கான்சியஸ்னஸ் கூடணும். இப்ப விழிப்புணர்வு நிலை வந்து கூடணுங்கிறதுக்காக நம்ம மனம் என்ன செய்யும்னா இறந்த கால அனுபவங்கள்ல இருந்து, அது கேள்விப்பட்டதுல இருந்து கவனமா நம்மளை போக வைக்கிறதுக்காக நமக்குள்ள பயத்தை உருவாக்கும். தாட்ஸ்ல பயம் வரும். இப்ப இந்த பயம் வந்தாதான் நீங்க இன்னும் கொஞ்சம் கான்சியஸா நடப்பீங்க. இப்ப நம்ம சிந்தனையினால அந்த பயத்தை எடுத்துக்கிட்டு கான்சியஸ் லெவலில் கூட்டிக்கணும். அதுக்குதான் அது வந்திருக்கு. இதுக்கு பதிலாக எனக்கு பயமே வரக்கூடாது அப்படின்னுங்கிற அதுக்கு போராடுறதோ, அல்லது பயத்தை ரொம்ப அதிகரிச்சு உணர்ச்சி மயமாகி அதனால நம்ம தவறு இழைக்கிறதோ செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக எதுக்காக அந்த தாட் வந்ததோ அதுக்கு அதை பயன்படுத்தலாம் தாராளமா. அதே நேரம் அது தேவையில்லாத பயம், நான் ரொம்ப சேஃபா இருக்கேன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதை ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. அதை விட்டுட்டு நீங்க உங்க வேலை பார்த்தீங்கன்னா அது அடுத்த தாட் வர ஆரம்பிச்சு. அவ்வளவுதான். 50,000 தாட்ஸ் ஒரு நாளைக்கு வருது அப்படின்னா 50,000த்துக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ரெஸ்பாண்ட் பண்ணணும். வருது அப்படின்னா தேவையா தேவையில்லையான்னு நீங்க சிந்திக்கலாம். ஆக சிந்தனை தான் இறுதி முடிவு எடுக்கணும். தாட்ஸை வந்து சிந்தனையை வச்சு கட்டுப்படுத்த முயலக்கூடாது. அது வர்றதுல தேவைன்னா எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம்.
அவ்வளோதான் தாட்ஸுடைய பங்கே தவிர தாட்ஸ் வந்து இறந்த காலத்துல இருந்து வருதுங்கிற புரிதல் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்க இன்னொன்று சொன்னீங்க, பாசிட்டிவ் தாட் நெகட்டிவ் தாட் அப்படிங்கிறது. இப்போ அப்படி வரும்போது இப்போ பாசிட்டிவ் தாட்டுன்றப்ப நிறைய பேர் நான் மோட்டிவேட்டடாக இருக்கணும், ஒரு செயலை நான் செய்யணும், அந்த செயலை செய்யறதுக்கான எனர்ஜி எனக்கு வர மாட்டேங்குது, அப்போ நான் பாசிட்டிவாக நினைக்கிறேன், எல்லாத்தையுமே நான் பாசிட்டிவாக நினைக்கிறேன், விஷுவலைஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி அடுத்தவங்களையும் அந்த செயல் செய்ய வைக்கிறதுக்கான ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு அவங்களையும் நான் மோட்டிவேட் பண்ணுறேன் பாசிட்டிவாக பேசி பேசி அப்படின்னு. இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு திங்கிங் ப்ராசஸ், இது தாட் ப்ராசஸ் இல்லை, இது வந்து பாசிட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் திங்கிங்கிறத கூட ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. உண்மையையும் எதிர்காலத்தையும் இறந்த கால அனுபவத்தையும் சொல்லி மோட்டிவேட் பண்ணலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. அந்த மோட்டிவேட்ங்கிறது அதே லைனில் உள்ள ஒருத்தருக்கு ஒரு பர்சன்ட் வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா அது ஓகே தான். ஆனால் ஒன்றுமே இல்லாதவர்கிட்ட கிட்டத்தட்ட பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கி அப்படி நகர்த்த முடியாது. ஒரு மனுஷனை வாழ்நாள் முழுக்க தள்ளிக்கிட்டே போக முடியாது. அவர் சொந்தமான தேவை இருக்கணும். அப்படி தேவை இருக்க நபர்கிட்ட நம்ம உண்மையான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி, ஹிஸ்டாரிக்கலான நம்முடைய புரிதலை ஷேர் பண்ணி, நம்ம ஒரு முக்கியமான வேலையில் இருக்கோம், எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், லாபம் கிடைக்கலனாலும், விதவிதமான சிக்கல்கள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிலாசபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்குறது தான் இங்கே முக்கியம். வெறுமனே ஒரு ரிலீஃப் டெக்னிக் மாதிரி தற்காலிகமாக இப்போதைக்கு அப்படி உற்சாகமாக கிளம்பி போனால் போதும், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான வெறுமனே ஒரு முழக்கங்களை உருவாக்கி விட்டோம்னா அவங்க போய் கொஞ்ச நேரத்தில் திரும்பி டவுன் ஆயிடுவாங்க. ரியாலிட்டி அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால இந்த சமூகத்துக்கு சம்மந்தமே இல்லாத, நடைமுறை யதார்த்தத்துக்கு சம்மந்தமே இல்லாத பாசிட்டிவ் திங்கிங் வந்து எந்த வகையிலையும் பயன்படாது. ஆனால் அது ஒரு கனவாக இருக்கலாம். இப்படி மாறணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு கனவாக வச்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம கல யதார்த்தத்தோடு திட்டமிடுறது தான் பாசிட்டிவ் திங்கிங். நம்ம இதை பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்றதை விட பாசிட்டிவ் அப்ரோச்னு சொல்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும். எந்த விஷயத்த அணுகுனாலும் நமக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதில் அங்கே போய் சேரணுங்கிற அப்ரோச்சோட திங்க் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு திங்கிங்கையும் பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. அது போல பாசிட்டிவ் அப்ரோச் வழியாக ஒரு நல்ல நேர்மறையான அணுகுமுறையோடு எல்லாத்தையும் எதிர்மறையாக பார்க்காம நேர்மறையாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு எதிர்மறையாக சிந்திக்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக சிந்திக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறோம், நான் ஏற்கனவே சொன்னதான், இந்த மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் திங்கிங் இல்லை, தாட்டும் நெகட்டிவ் இல்லை. இது வர்றது வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான். நீங்கள் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையிலேருந்து தான் இது திங்கிங்கும் தாட்டுமே ப்ராசஸ் ஆகுது. அதை நம்ம சரியாக பயன்படுத்தும் போது கீழே விழுகக்கூடாதுங்கிற நம்ம அணுகுமுறை கரெக்டு. அதுக்காக பாசிட்டிவாக கீழே விழ மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால கீழே விழாமல் இருக்க மாட்டோம். அப்போ நடைமுறையில் செயல்பாட்டுக்கு தேவையான ஊக்கத்தை நம்முடைய சிந்தனை தரும் அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் வந்து பயன்படும். நடைமுறை கலை யதார்த்தத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு ஒரு போலியான ஒரு உலகத்தை நம்மளே உருவாக்கிக்கிட்டு, இந்த சீக்ரெட்ல ரோண்டா பைரன் சொல்ற மாதிரி வெறும் விஷுவல்லையே உயிர் வாழ்றதுங்கிறது வந்து இந்த வீடியோ கேம்ஸ்லயே உலகத்தவே கையாளுற குழந்தைகள் மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ ரியாலிட்டியோட தொடர்புடைய விஷயத்தை பாசிட்டிவா அப்ரோச் பண்றதுங்கிறது ரொம்ப கரெக்டு. அதுக்கு தேவையான போது பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங், எல்லா வகையான சிந்தனை முறைகளையுமே நம்ம கையாளணும். ஒரு அரசாங்கத்தை வந்து நம்ம உரிமைக்காக எதிர்க்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு கோர்ட்டுக்கு போகணும் அல்லது ஒரு மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கணும். இப்போ போராடின உடனே அது பாசிட்டிவாக தான் முடியும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே போறதுங்கிறது இல்லை. அப்போ இவ்வளோ பெரிய அரசுக்கு நம்ம கருத்தை புரிய வைக்கிறதுக்காக பல விதமான செயல்பாடுகளை நம்ம முன்னெடுக்க வேண்டியது. இப்போ ஒரே மூமெண்ட்ல இது முடிஞ்சிடும்ங்கிற பாசிட்டிவ் திங்கிங்கை உருவாக்கி விட்டோம்னா நம்ம கூட வர்றவங்க நம்ம எல்லாருமே அந்த ஒருவேளை தோல்வி அடைஞ்சுன்னா ரொம்ப கீழே போயிடுவோம். திரும்பி மோட்டிவேட் பண்ணலாம் முடியாது. அப்போ ஒரு அரசை எதிர்த்து நம்ம போராடுறோம், இது முதல் நிலை. இந்த போராட்டத்தில் எத்தனை சதம் வந்து வெற்றி இருக்குங்கிறத விட நம்ம கருத்தை சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம், அரசாங்கத்தை திரும்பி பார்க்க வைப்போம், அவங்களுக்கு புரிய வைப்போம். அது வரைக்கும் நம்ம போராட்டத்தை தொடரணும் அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ் அப்ரோச். அதுக்கு பதிலாக நம்ம மனசுல நினைச்சாலே போதும், எல்லாமே நடந்துரும், எல்லாம் மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க, ஒரு 108 தடவை ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு வாங்க, அங்கேயும் வந்து மனசுல ப்ரே பண்ணிட்டே இருங்க. இது பூரா ஒரு மாய உலகத்தை தான் உருவாக்குமே தவிர நடைமுறையில பெரிய மாற்றம் எதையும் கொடுக்காது. இந்த மாய உலகம், மாய சிந்தனைகள் வழியா கிடைக்கிற பாசிட்டிவ் திங்கிங் வந்து நிரந்தரமானதும் இல்லை, ரொம்ப தற்காலிகமானது. உடனே அது ஒரு பயமுறுத்தினா எல்லாம் ஓடி போயிடும். அதனால செயல்பாட்டின் வழியாக அப்ரோச் பண்ற பாசிட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது ரொம்ப சரியா இருக்கும். அதுல பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் இரண்டுக்குமே முக்கியத்துவம் உண்டு.
ஸோ இப்போ ஒருத்தருக்கு என்ன திங்கிங் வந்தாலும் அந்த திங்கிங் பிரச்சனை கிடையாது. அதாவது ஒரு தாட் வருது, அந்த தாட் மூலமாக யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க, அது பிரச்சனை இல்லை, பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும். பட் செயல்படுத்துறது உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யணும், அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இன்னொன்று சார், இப்போது நீங்கள் ஒரு பதிவில் சொல்லியிருப்பீங்க, யாருக்கும் ஒரு விஷயத்த 99% புரிய வைக்க முடியும், 100% புரிய வைக்க முடியாது, ரொம்ப எஃபர்ட் போட்டால் அதுவுமே முடியும் அப்படின்னு. அப்போ இப்போ மனதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மொழியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு லாங்குவேஜ் பேசுறீங்க, எனக்கு அந்த லாங்குவேஜ் புரியுது, நான் அதுலேருந்து யோசிக்கிறேன் அப்படின்னு. அப்போ இந்த மனதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ தமிழ்லையும் நம்ம படிப்போம், இங்கிலீஷில் படிப்போம், அந்த மாதிரி நிறைய இதுல படிப்போம். எந்த மொழி சூட்டபுளாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவங்கவுங்க தாய்மொழி தான், அதில் மாற்றமே இல்லை. எந்த மொழி வந்து அவங்க தாய்மொழியாக இருக்கிற ஒன்றை தான் அவங்களால கிட்டத்தட்ட ஒரு குழந்தை ஒரு 2 வயசுல பேச ஆரம்பிக்குது. இலக்கண பிழை இல்லாமல் எந்த மொழியில அந்த குழந்தையால பேச முடியுமோ அந்த மொழி தாய்மொழியாக இருக்கும். அப்புறம் அது வந்து சூழல் மொழியாகவும் இருக்கும். அந்த பகுதியில் அவங்க தினசரி குடும்பத்திலையும் வெளியேயும் பேசுகிற மொழியாக இருக்கும். இந்த தாய்மொழியாகவும் சூழல் மொழியாகவும் இருக்கிற ஒரு மொழியை வச்சு தான் எல்லா தத்துவத்தையும் ஒரு குழந்தையினால முழுசாக லேர்ன் பண்ண முடியும். அதனால தான் உலக மொழி அறிஞர்கள் பூரா தாய்மொழி கல்விங்கிறத வலியுறுத்துறாங்க. இப்போ மனம் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா தத்துவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப பேசிக்காக புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல தாய்மொழி வழியாக புரிஞ்சுக்கிறது, அப்புறம் இன்னொரு மொழியை லேர்ன் பண்ணதுக்கு பின்னாடி எந்த மொழி வழியாகவும் புரிஞ்சுக்கிற முடியும். ஆனால் பேஸ் வந்து தாய்மொழி. அதனால தமிழ் தான் இங்கிலீஷ் தான் அப்படின்னு ஒன்றும் இல்லை, அவங்களுடைய தாய்மொழியும் சூழல் மொழியும் என்னவா இருக்கோ அதுல இருந்து லாங்குவேஜில் வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்குல்ல சார். இப்போ இங்கிலீஷில் லவ் அப்படின்னா அது ஒரு ஒரு உணர்வை நம்ம கொடுக்குது, ஆனால் தமிழில் அதுக்கு 2 காதல் அன்புன்னு ஒரு டுவாலிட்டி. அப்போ ஒரிஜினல் எசன்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம எந்த சூழலில் பிறந்து வளர்றோமோ அந்த மொழி வழியாகவே நம்ம அப்ரோச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அடுத்து இன்னொன்று, இப்போது ஒரு எண்ணம் நமக்கு ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அந்த எண்ணத்தை நம்ம செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கான அந்த இன்டென்சிட்டி, அந்த வீரியம் வந்து இந்த எண்ணத்துக்கு வரமாட்டேங்குது. அப்படின்றப்ப நீங்கள் ஒரு இதில் கீவேர்டு அப்படின்னு இருப்பீங்க. இப்போது இந்த எண்ணத்தை நம்ம செயல்படுத்துறதுக்கு சம்பந்தமான ஒரு கீவேர்ட்ஸ் வெளிலேருந்து நம்ம எடுத்துக்கிறது கரெக்டாக, ஒரு புத்தகங்கள் படிக்கிறது மூலமாகவோ, இது சம்மந்தமான ஆட்கள் இது வரைக்கும் ஏற்கனவே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட போய் நம்ம உரையாடுறது மூலமாகவோ ஒரு கீவேர்டு எடுத்துக்கிட்டு, ஒரு இன்புட் எடுத்துக்கிட்டு, அந்த இன்புட் மூலமாக ஒரு இன்டென்சி வர வச்சு அந்த 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 செயல்பாடை நான் செய்யறதுங்கிறது சரியான முறையா இருக்கும். அது சரியான முறை தான். நம்மளே தேர்வு பண்ணணும் அதை. இப்போ நமக்கு ஒரு விருப்பமும் நோக்கமும் இருக்கு, அந்த நோக்கத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கிறதுங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். அப்படி தகுதிப்படுத்துறதுக்காக ஏற்கனவே அதே விஷயத்த பேசின நபர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அவங்களோட உரையாடுறது, அவங்க அனுபவங்களை எடுத்துக்கிறது, அது சம்பந்தமான நூல்களை படிக்கிறதுங்கிறது கரெக்ட். ஆனா நம்ம நோக்கம் எவ்வளவு தூரம் வீரியமா இருக்கோ, அதை செஞ்சே ஆகணுங்கிற தீவிரம் இருக்கோ, அதை பொறுத்து தான் இந்த செயல்பாடும் அமையும். அந்த நோக்கத்துல தீவிரம் இல்லாத நபர்களை வெளியில இருந்து நம்ம புத்தகங்களை ரெஃபர் பண்றது மூலமாவோ அல்லது சில மனிதர்களை சந்திக்க வைக்கிறது மூலமாவோ மோட்டிவேட் பண்ண முடியாது. அப்போ முதல்ல வந்து உள்ள இருந்து வரக்கூடிய அந்த தேவைங்கிறது ரொம்ப அடிப்படையா இருக்கணும். தேவைக்கு தகுந்த மாதிரியான புற உலகத்துல நம்ம தயார் பண்ற மெட்டீரியல்ஸுங்கிறது 2வது. இல்லை, இந்த பாசிட்டிவ் திங்கிங் எங்கே முரண்படுது அப்படின்னா, தேவைங்கிற ஒன்று ஏற்படுறதுக்கு முன்னாடியே வெறுமனே ஆர்டிஃபிஷியலாக வெளியிலேருந்து கொடுக்கறது மூலமாக அவங்கள மாற்றிட முடியுங்கிற நம்பிக்கையில தான் சிக்கல் வருது. யாருக்கு எது தேவையோ அதை நோக்கி அந்த மனிதர் நகர்வார். அப்படி நகரும்போது அவருக்கு தேவையானதை நம்ம வெளியிலேருந்து உதவி செய்யலாம், அவரை அதை கண்டுபிடிக்கவும் செய்வார். நிறையா அவங்களுக்கு தேவையான எந்த லீடர்ஸ் அவங்களுக்கு சரியாக வருவாங்க, எந்த வழிகாட்டி தேவைப்படுது, எந்த நூல்கள் தேவை அப்படிங்கிறத நோக்கி அவர் நகர்வார். அவர்கிட்ட அதுக்கு மாற்றமா ஒரு புத்தகத்தையோ ஒரு நபரையோ பரிந்துரைச்சிங்கன்னா அவர் அதுக்குள்ளேயே வர மாட்டார். அதனால அடிப்படை வந்து அவருடைய அந்த தனி மனிதனுடைய நோக்கம் தான் இருக்குது. அந்த நோக்கத்துக்கு ஒத்து வர்ற எல்லா மெட்டீரியல்ஸையும் பயன்படுத்தலாம். தரம் 2 பேர் இருக்காங்க, ஒரு 2 பேருக்கு சண்டை வருது, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸில் ஒரு பாஸ்க்கும் கீழே அவர் கூட ஒர்க் பண்ணுறவருக்கும் இருக்கட்டும், இப்படி இல்லைன்னா வீட்டில் ஃபேமிலிக்குள்ளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, அந்த மாதிரி 2 சண்டை வருது அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னா 2 பேரோட ஐடியா தான். இந்த ஐடியா இவருக்கு வேறையா இருக்கு, இவருக்கு வேறையா இருக்கு, அந்த 2 ஐடியாவுக்கு நடுவில் தான் சண்டை. பட் மனிதர்கள் வந்து நம்ம எப்படின்னா அந்த ஒரு ஐடியா முரண்பாடுனால கம்ப்ளீட்டா ஒரு மனிதரையே நம்ம வந்து உதாசீனப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த முரண்பாடை தாண்டி எப்படி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள சுமூகமா நம்ம நடக்கு? இப்போ பொதுவாக முரண்பாடுகள் யாருக்குள்ள வரும்னா பழக்கமானவங்களுக்குள்ள தான் வரும். நமக்கு தெரியாத ஒரு நபரோட நம்ம முரண்பட போறது இல்லை. அப்போ நமக்கு தெரிஞ்ச பழக்கமான நபர் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரே டிராவலில் இருக்க நபராக இருப்பாங்க. உதாரணமாக நான் அக்குபஞ்சரில் இருக்கிறேன் அப்படின்னா அக்குபஞ்சர் மருத்துவத்தை பிடித்த இன்னொரு நபரும் இருக்க போறாரு. அப்போ அவர் செயல்பாட்டு முறைக்கும் என் செயல்பாட்டு முறைக்கும் முரண்பாடு வரும். நான் என்னுடைய அனுபவம், என்னுடைய புரிதல், என் நோக்கத்தை பொறுத்து நான் ஒரு பிளான்ல போவேன். அந்த பிளான் என் கூட இருக்க ஒருத்தருக்கு பிடிக்காம போகலாம்.
அப்ப வந்து அவங்கவுங்களுடைய அணுகுமுறையிலிருந்து ஒரு சின்ன முரண்பாடு தானே தவிர இதை தான் நட்பு முரண்னு தமிழ்ல சொல்லுவோம். நட்பு முரண் அப்படின்னா இதுதான். நம்ம எதிரியோட சண்டை போடுற, கருத்தியல் ரீதியா எதிரியோட சண்டை போடுறது வேற, அது பகை முரண். அப்ப நட்பு முரண்கிறது ஒன்னா இருக்கிற நபர்களோட முரண்படுறது கான்செப்ட் ரீதியான முரண்பாடா அப்படிங்கறத முதல்ல கவனிக்கணும். பிலாசபிக்கலாவே நம்மளும் அவரும் எதிரெதிர் துருவமா அப்படின்னு பார்க்கணும். இல்ல ரெண்டு பேருக்கு ஒரு நோக்கம் தான் இருக்கு, இது வெறும் செயல்பாட்டு முரண் தான் அல்லது வெறுமனே சிந்தனை முரண் தான் அப்படின்னா அந்த சிந்தனை முரணையும் ஒத்துக்கிட்டு ஏத்துக்கிறது இல்லை. அவர் கருத்தை நம்ம ஏத்துக்கணும்னு அவசியமே இல்லை, நம்ம கருத்துலேயே நிக்கலாம். இந்த முரண்பாடோடு இணைந்து கொண்டு நம்ம பொது நோக்கத்துக்காக வேலை செய்யலாம் அப்படிங்கிறது தான். உதாரணமா அரசியல் கட்சிகளுடைய கூட்டணியை கவனிச்சிங்கன்னா வெறும் ஓட்டரசியல் மட்டும் இல்லை, அதை தாண்டி அவங்க தத்துவ எதிரியோடு சேர மாட்டாங்க. சில கட்சிகளை வெளிப்படையாக கவனிச்சிங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க பிஜேபியோட சேர்ந்துருவாங்களான்னு யார்கிட்ட வேணாலும் கேளுங்களேன், யாருமே சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பிலாசபிக்கல் ஸ்டாண்ட் இருக்கும். அப்போ பிஜேபியோடு சேரவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடியாது அப்படின்னா ஏன் முடியாதுன்னு நமக்கு புரிஞ்சிருக்கு. ஆனால் கம்யூனிஸ்டுகள்லேயே ரெண்டு பிரிவு இருக்கு, பல பிரிவுகள் இருக்கு, பல குழுக்கள் இருக்கு. அவங்களுக்கு இடையில அடிச்சு சண்டை போட்டுக்கிடுவாங்களா அப்படின்னா பிஜேபியோடு சண்டை போடுற மாதிரியான சண்டையா இருக்காது, இது நட்பு முரணாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு புரியுறதுக்காக நான் அரசியலா சொல்றேன். இப்படி எல்லா குழுக்களுக்குள்ளேயும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். நம்ம டிராவல் பண்றது ஒரே பாதையில ஒரே நோக்கத்துக்காக, செயல்பாட்டு முறையில தான் நமக்குள்ள வேறுபாடு இருக்கு, நோக்கம் ஒண்ணுதான் அப்படின்னு புரியும் போது அவங்கள அப்ரோச் பண்ற விதம் வேறையாகவும் எதிரியை அப்ரோச் பண்ற விதம் வேற மாதிரியும் இருக்கும். அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயோ என்ன முரண்னு நல்லா கவனிச்சோம்னா வெறும் செயல்பாட்டு முரண் மட்டும்தான், நோக்கத்துல ஒன்றும் பெரிய முரண்லாம் ஒன்றும் இருக்க போறது இல்லை. அந்த முரண்களையும் புரிந்து கொண்டு நம்ம பயணத்தை தொடர்றதுங்கிறது தான். ஏற்றுக்கொண்டுங்கிறதே இல்லை, அவர் கருத்தை நம்ம ஏற்றுக்கணும்னு இல்லை, இந்த கருத்தை எனக்கு பிடிக்கல ஆனா உங்க நோக்கம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களோட டிராவல் பண்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப வெறுப்பரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் புகுத்தப்படுது. அப்ப சின்ன சின்ன செயல்பாட்டு ரீதியான கான்ட்ரவர்சிஸை மனிதர்கள் மீதான கான்ட்ரவர்சியா மாத்துறது, பழக்க வழக்கங்கள்ல இருக்கக்கூடிய வேறுபாட்டை அதை முரண்பாடா மாத்தி வெறுப்புணர்ச்சியா மாத்துறது, இப்படி பல திட்டமிட்ட குழுக்கள் நிறைய வேலை செய்யுது. அரசியலாகவும் சரி பண்பாட்டு ரீதியாகவும் அப்படி நிறைய வேலை செய்யறாங்க. அதுக்குள்ள இரையாகாம இருக்கணும்னா எது செயல்பாட்டு முரண்பாடு, எது தத்துவ முரண்பாடு. இப்போ உதாரணமா ஒரு மதங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இஸ்லாமிய மதம் அப்படிங்கிறது ஒன்றும், இந்து மதம்ங்கிறது அடிப்படையிலே தத்துவ வேறுபாடு உள்ளது. இந்து மதத்துக்குள்ளேயே இருக்கிற பல தத்துவங்கள் ஒண்ணுக்கு ஒன்றும் வேறுபாடானதுதான். ஆனா அதெல்லாம் சேர்ந்து ஒன்னா டிராவல் பண்ண முடியுது தானே. பல ஊர்கள்ல பல 100 ஆண்டு காலமாக நம்ம இப்ப வரைக்கும் ஒன்னா டிராவல் பண்றோம். இப்ப எது ஒன்னாக்குது அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்ற மாதிரி இந்தியாங்கிற ஒரு நாடு ஒன்னாக்குது, அல்லது தமிழ்ங்கிற மொழி ஒன்னாக்குது, அல்லது ஒரு நோக்கம் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொது நோக்கம் ஒன்னாக்குது. எது ஒன்னாக்குதோ அந்த இடத்த கண்டுபிடிக்கணும். நம்ம உடன்பாட்டு புள்ளிகளை கண்டுபிடிக்கிறதுங்கிறது இந்த காலத்துல ரொம்ப முக்கியமானது. நம்ம அதிகபட்சம் முரண்பாடுகளை வந்து கண்டுபிடிச்சு சிக்கலை பெருசுப்படுத்தி வெறுப்புணர்ச்சியை உருவாக்கிக்கிறோம். வெறுப்புணர்ச்சிங்கிறது தனிப்பட்ட முறையில நம்முடைய உளவியலுக்கும் நல்லது இல்லை, அது சமூக உளவியலுக்கும் நல்லது இல்லை. முரண்பாடு அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலா பார்த்தோம் சார். இன்னொன்று இப்போ இன்டர்னலா நம்மளே நமக்கு முரண்படுற சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சிருப்போம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புவோம். இப்போ அதுக்கு அகைன்ஸ்டா இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது, இல்லை இன்னொரு விஷயத்த நம்ம தேடுறோம், இந்த தேடல்ல கிடைக்குதுன்றப்ப நமக்குள்ள ஒரு முரண் ஏற்படும். ஏற்கனவே இவ்வளோ நாள் நான் இதை வந்து நம்பிட்டு இருந்திருக்கேன், இதுதான் என்னோட புரிதல், இப்போ இன்னொன்று வருது அப்படின்னு. இப்போ அந்த இடத்துல எப்படி ஒரு விஷயத்த அன்லேர்ன் பண்ணிட்டு நியூவா ஒரு விஷயத்த லேர்ன் பண்றது? இது அன்லேர்ன்ங்கிறது கூட இல்லை, இது வந்து லேர்னிங்ல இருந்து இன்னொரு லேர்னிங் தான், அடுத்த லெவல் லேர்னிங் தான். இப்போ ஏற்கனவே தெரிஞ்ச ஒண்ணு ஒரு மொழியில இருந்து தான் இன்னொரு மொழியை கத்துக்கிற முடியும். அப்ப முதல் மொழியை அன்லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது மொழியும் கத்துக்க முடியாது. அதனால அன்லேர்னிங் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை, அது தேவையில்லை. முன் முடிவுகள் எடுக்காம ஒரு விஷயத்த நீங்க இப்ப புரிஞ்சிட்டு இருக்கீங்க, ஓகே இப்ப புரிஞ்சுக்கிறத செயல்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அதுக்குள்ள இருந்து ஒரு கேள்வி, ஒரு முரண்பாடு உள்ள இருந்தே வரும். அந்த முரண்பாட்டுக்குரிய விடையை நம்ம கண்டுபிடிக்கும் போது அது ரெண்டும் உரசி ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது வந்து தகவமைப்பு, அடாப்டேஷன்ங்கிறது மனநிலையில இருந்துகிட்டே இருக்கணும். அந்த தகவமைப்பு முதல் முடிவுக்கு நேர் மாற்றமானதா இருக்காது, அதுக்குள்ள ஒரு நேர் கோடு ஒண்ணு இருக்கும், அதை நம்ம பார்க்க முடியும். ஆனா அது செயல்பாட்டுல பெரிய சேஞ்சை கொடுக்கும். அதனால வந்து இதுக்கு நேர் எதிரான ஒன்றை நம்ம லேர்ன் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா அதே திசையில போற, அதை விட ஆழமான இன்னும் அகலமான ஒரு விஷயமா அது மாறி இருக்கும். அதனால உள் முரண்கள்ங்கிறது ரொம்ப அவசியமானது.
நமக்குள்ள வரும். அது மனப்பிளவோ அல்லது வந்து பயங்கர கான்ட்ரவர்சியோ ஒன்றும் இல்லை. அப்போ நமக்குள்ள கேள்விகளே வராம போயிட்டோம்னா அது அடிமை மனநிலையை உருவாக்கும். ஒரு கருத்தியலுக்கே அடிமையாக வேண்டியதில்லை. புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை இந்த காலத்துக்கு எப்படி பயன்படுத்துறது, அந்த காலத்து ஒரு கருத்தியலை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது வந்து அந்த காலத்தோட தன்மையோட இருக்கலாம். அப்ப அதை வந்து இந்த காலத்துக்கானதா அப்டேட் பண்றதும் அதை இந்த காலத்துக்கான செயல்பாடா மாத்துறதும் அப்படிங்கிற சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த சேஞ்சஸை அந்த காலத்து கருத்தியலோடு முரண்படுறதா நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அதனால உள்முரண் அப்படிங்கிற ஒண்ணுல இருந்து தான் பொதுவா பிசிக்ஸ்லயே சொல்லுவாங்க இல்லையா, ஏற்பு விசை விளக்கு விசை அப்படின்னு சொல்லி. அதனால ஈர்க்கிற விசையும் இருக்கணும், எதிர்க்கிற விசையும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் சமநிலை வரும். ஒரு தவறுனா ஒரு அமைப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம், அங்க ஒரு தவறா ஒண்ணு தெரியுது அப்படின்னா கேள்வி கேட்கவும் தெரியணும், சரியான விஷயத்த ஏத்துக்கிறதும் இருக்கணும். கேள்வி கேட்கும் போது அவர் எதிர்நிலை எடுத்துட்டாருன்னு அர்த்தம் இல்லை. நோக்கம் ஒண்ணுதான், இந்த செயல்பாடு பிடிக்கல அல்லது அது புரியல, அதுக்கான கேள்விதான் அது. அப்படிதான் நம்ம மனதில் வரக்கூடிய உள்முரண்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அந்த உள்முரண்கள் உள்ளதுதான் செழுமை அடையும், அடுத்த நிலையவே அடையும். அந்த உள்முரண்களை எதிர்க்கிற மனநிலை இருந்துச்சு, இல்லை இதுதான், இதை எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னா நம்ம பழைய மதங்களுடைய கட்டமைப்பு பேட்டர்னுக்கு நம்ம மனதை உருவாக்கிக்கிறோம். அப்போ வளர்ச்சி இருக்காது, பெரிய தேக்கம் இருக்கும், புதுசா எதையுமே நம்மளால கத்துக்கிற முடியாது. அப்படி செய்யற நபர்களை பூரா எதிரியாக நம்ம புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிருவோம். அதனால உள்முரண்கள்ங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ இன்னொரு விஷயம், இப்ப இருக்கிற காலகட்டத்துல இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய எல்லா சைட்லேருந்தும் வருது. ஒரு 90கள்ல இருந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்பர் ரொம்ப கம்மி. இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம வெளில போனால் ஒரு டிவியில் பார்க்குறோம், இல்லை ஃபோனில் முன்னாடி ஒரு பஸ்ஸு பின்னாடி இருக்கட்டும், ஒரு போஸ்டர், அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போ எல்லாருமே ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்கன்றப்ப இவங்க சொல்கிறது தவறாக இருக்குது அப்படின்னு நம்ம சென்ஸ் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறாங்க, இந்த கண்ணாடி வழியாக அதை பாரு அப்படின்றப்ப அது சரியா இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் வழியாக பார்க்கும்போது அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷனை நம்ம போய் வந்துடுறோம், நம்மளும் அவங்க சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அதாவது அது நமக்கு ஒத்து வராது, ஆனால் இன்னொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் உள்ள போயிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இது போய் இந்த வேலை எனக்கு செட் ஆகாது, இந்த வாழ்வியல் முறை எனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு நேர விரயம் ஆகுது இல்லை. அப்படி ஆகாம அதுலேருந்து வெளில வரதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா, அல்லது ஆயுதான் கற்றுக்கணுமா? இல்லை, சில விஷயங்கள் வந்து நம்ம நேரத்தை செலவழித்து தான் கற்றுக்கிற முடியும். எல்லா விஷயத்தையும் வெறும் தியரிட்டிக்கலாக அப்ரோச் பண்ணிட்டு அது பற்றிய கருத்துக்களை மட்டுமே உண்மைன்னு நம்பிக்கிட்டு வாழ முடியாது. அதனால சில விஷயங்களை டிராவல் பண்ணி தான் கற்றுக்கிற முடியும். அது நேர விரயம் இல்லை, அது கற்றுக்கிறதுக்கான காலம். அதனால அதை அப்படி பார்க்க வேண்டியதில்லை. சில விஷயங்களை நம்ம முன்கூட்டி அனுமானிக்க முடியும். அவங்களுடைய நடைமுறை என்ன சொல்றாங்க, என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, இப்படி செய்யறது வந்து ஒட்டுமொத்த சொசைட்டிக்கு என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தனி மனிதனா எப்படி புரிஞ்சுக்கலாம், சமூகமா எப்படி புரிஞ்சுக்கலாம், இது ரெண்டுக்கும் ஒத்து வருது அப்படின்னா அதுக்குள்ள நம்ம போக முடியும். அது ரெண்டும் பேசிக்காவே கான்ட்ரவர்சியலா இருக்கு, இது வெறும் கார்பரேட் ஐடியாலஜியில தான் இருக்கு, சோசியல் ஐடியாலஜியில இல்லை அப்படின்னு நமக்கு புரியும் போது போக வேண்டியது இல்லை, தவிர்த்தலாம். சில விஷயங்கள் சரியா தான் இருக்கு, ஆனா சின்ன சின்ன விஷயம் நமக்கு புரியல, கொஞ்சம் அவங்களோட பேசினா பரவாயில்ல, இல்லை டிராவல் பண்ணா பரவாயில்லன்னு தோணும் போது டிராவல் பண்ணலாம். அது ரெண்டுமே சேர்ந்தது தான். எல்லாத்தையும் ஃபிளாட்டா தியரிட்டிக்கலா முடிக்க முடிகிறது அல்லது ப்ராக்டிக்கலா மட்டும்தான் முடிக்க முடியும் அப்படின்னு எதுவுமே இல்லை. எல்லாமே அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த புரிதலுக்கு தகுந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ உங்களோட டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் எப்படி சார்? இப்போ நீங்க உங்க முன்னாடி சாய்ஸஸ் இருக்குன்னா எதை பேஸ் பண்ணி ஒரு முடிவு எடுப்பீங்க? இல்லை, ரெண்டு விஷயம்தான். ஒன்று, நம்ம செய்கிற ஒரு விஷயம் நமக்கு நன்மை தரதா இருக்கணுங்கிறது எல்லா மனிதனுடைய அடிப்படை குணம். எல்லா உயிரினங்களுடைய பேசிக் நீடே சுயநலம் தான். அதனால முதல் விஷயம் வந்து நமக்கு அது நன்மையானதா இருக்குமா, நமக்கு நிறைவை தருமா அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நமக்கு நிறைவை தரக்கூடிய ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். இது ரெண்டும் கவனிச்சு முடிவெடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு, என்ன வித்தியாசம்? அப்ப நமக்கும் மனுஷனுக்கும் பிற உயிரினங்களுக்குமான வேறுபாடுங்கிறது கூட இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையும் சேர்ந்ததுதான். அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் ஐடியா, ரெண்டாவது சோசியல் ஐடியா, இது ரெண்டும் சேர்ந்து அந்த முடிவை எடுக்கலாம். அதே மாதிரி அந்த வேலையை செய்யும்போது என்ன விதமான விளைவுகள் வரும் அப்படிங்கிறதையும் சேர்ந்து யோசிக்கணும். அதுல வரக்கூடிய பாதிப்புகள், சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்கும், எல்லா செயல்கள்லையும் இருக்கலாம். அதையும் நம்ம அனுமானிச்சுட்டு அந்த வேலையை செய்யணும். நம்மாழ்வார் ஐயா சொல்வாரு, அப்படி வரக்கூடிய விளைவுகள், அதுல வர்ற நன்மையை விட எப்ப
தீமைகள் கூடுதலாயிருச்சோ, 51% தீமையை அந்த செயல் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை கைவிட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால ஒரு செயலை நம்ம மெக்கானிக்கலா செய்யாம ஒன்றை செய்ய ஆரம்பிச்சிட்டோம், செஞ்சுட்டே இருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கு, ஃப்ரீஸ் ஆயிடக்கூடாது. அதை திரும்பி திரும்பி நம்ம அதை கவனிச்சுட்டே இருக்கணும். அதை கவனிக்கிறது மூலமா நம்ம செய்யறது நோக்கத்தை நோக்கி தான் போகுதா, டைவர்ட் ஆகுதா, இதுல வர்ற விளைவுகள் மோசமானதா இருக்கா, நல்லதா இருக்கா, பர்சன்டேஜ் அடிப்படையில எது கூடுதலா இருக்கு அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே அந்த வேலையை தொடர வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா நோக்கத்துக்கே முரணாக ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கடைசியில் நமக்கு எதிராகவே நம்ம வேலை செய்வோம். அது நிறைய சிக்கல்களை உருவாக்கிறோம். அதனால இதுதான் பேசிக் வந்து பர்சனல் ஐடியா, இன்னும் சொன்னா பர்சனல் பெனிஃபிட், சோசியல் பெனிஃபிட் அப்படிங்கிற அப்ரோச்ல இருந்து அது வந்து தீமை மிக குறைவாகவும் நன்மை பெரும்பகுதி இருக்கிற மாதிரியாகவும் ஒரு செயல் திட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. இன்னொன்று நீங்கள் மனிதர்களை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து ஒருத்தங்க வந்து எல்லாரும் ரொம்ப வேகமாக ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு பர்சனை பார்க்குறாங்கன்னா அவங்க அப்பியரன்ஸு, அவங்க பேசுறது, இது மாதிரி இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஆட்கள் இவங்களெல்லாம் வச்சு இவங்களை பற்றி ஒரு ஒப்பீனியன் வந்துடும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். இன்னொன்று நம்மளை யாராவது ஆப்போசிட்ல இருக்கவங்க ஜட்ஜ் பண்ணுற போகிறாங்க, நம்ம இப்படி இருக்கணும், நம்மளை பற்றி இப்படி நினைப்பாங்களா அப்படி நினைப்பாங்களா அப்படின்னு. அதில் சில நேரங்களில் நமக்கு ஏற்ற மாதிரி நினச்சிப்போம், நம்மளை பற்றி நல்ல விதமாக தான் அவங்க நினைப்பாங்க அப்படின்னு. சில நேரங்களில் நம்மளை பற்றி தப்பாக நினைச்சிடறாங்களோன்னு ஒரு இன்ஃபீரியரான ஒரு காம்ப்ளெக்ஸ். இந்த விஷயத்த மனிதர்கள் எப்படி தாண்டி வருது? இந்த ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு. இவனோட நான் பெட்டரா, என்கிட்ட இருக்கிறது இவன்கிட்ட இல்லடா அப்படிங்கிற மாதிரியான மனநிலைகளை தாண்டி இந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து எப்படி வெளில வர்றது? ஃபர்ஸ்ட் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை முற்றிலும் கைவிடுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். முன்முடிவுன்னு ஒன்று இல்லைன்னா மட்டும்தான் நம்மளால திறந்த மனதோடு ஒன்று அணுகவே முடியும். அதனால முன்முடிவுக்குள்ள போய் சிக்கிக்கிற கூடாது. திரும்பி திரும்பி நம்ம டே டு டே லைஃப்ல யோசிச்சாலே அது ஒரு நார்மல் வேல்யூவை, சராசரியான ஒரு விஷயத்த உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதை பிரேக் பண்ணி கடந்தா மட்டும்தான் நம்மளால நிம்மதியாவே வாழ முடியும். சொசைட்டிக்கும் ஏதாவது செய்யணும்னாலும், நமக்கே நம்ம நன்மை செய்யணும்னாலும் முன்முடிவுகளை கடந்தா மட்டும்தான் முடியும். இந்த முன்முடிவுகள் எங்க இருந்தெல்லாம் வருதுன்னு யோசிச்சோம்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் போட்டிருக்க ட்ரெஸ், அவர் ரொம்ப அழுக்கடைஞ்ச ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு மரியாதையை தர மாட்டோம். அவர் யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் மரியாதை தர மாட்டோம். அப்போ ஒரு உடை, அவர் பேசுற மொழி, இது எல்லா விஷயத்தின் வழியாக நம்ம வெறுப்புணர்வை வந்து உருவாக்கிக்கிறோம். அந்த முன்முடிவு தான் அந்த வெறுப்புணர்ச்சியை உருவாக்குது. இப்போ உதாரணமா என் பேர் உமர் ஃபரூக் அப்படின்னு சொன்ன உடனேயே அது ஒரு அரபி சொல்லா இருக்குது. அதனால அது ஒரு இஸ்லாமிய பேர் அப்படிங்கிற வந்து இஸ்லாம் அப்படிங்கிறது மேல அவங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அதை முன்முடிவாக மாத்துறாங்கன்னா அது உண்மையா இருக்காது. உதாரணத்துக்காக சொல்றேன். அப்படி ஒவ்வொன்றையும் வந்து அவங்க வச்சிருக்க பெயர், அவங்க போட்டிருக்க உடை, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அதை வச்சு முடிவுக்கு வர முடியாது. உதாரணமா நான் இஸ்லாமிய பின்பலத்திலிருந்து இஸ்லாமிய பெயர், அது அரபி பெயர் தான், இஸ்லாமிய பெயர் கிடையாது. அப்படி பெயரா இருந்தாலும் ஆனா என்னுடைய தாட் ப்ராசஸோ சிந்தனையோ அதுக்குள்ள அடங்கினதா இல்லை, அதை தாண்டினதா இருக்கு. அதே மாதிரி நான் படிச்சது லேப் டெக்னாலஜியா இருந்தாலும் நான் அதுக்கு எதிராக நிற்கிறேன். இதெல்லாம் முன்முடிவுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயம் தான். இப்படிதான் மனுஷங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வெறுமனே அவங்களுடைய திங்கிங் லெவல் இப்படித்தான் இருக்கும், அவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறது வந்து சரியான விஷயம் இல்லை. அதனால முன்முடிவுகளை நீக்கினா மட்டும்தான் இங்க ரியாலிட்டி இல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். முன்முடிவுங்கிறத நமக்கு நம்மளே உருவாக்குகிற பெரிய சிறை, அதை உடைச்சு பிரேக் பண்ணி வெளியே வரணும். அப்போ அதுக்கு ரியாலிட்டியில இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம மைண்ட்ல இருக்க முன்முடிவை தாண்டி வர முடியும். ஆமா. இப்போ இன்னொன்று, நீங்க எப்பவுமே வரலாற்று ரீதியா எல்லா விஷயத்தையுமே அப்ரோச் பண்றது. உங்களோட தேடல் வந்து நிறைய இடங்கள்ல நீங்க சொன்னது, நான் இந்த இடத்துல நான் வந்திருக்கேன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருக்குன்னு நான் யோசிப்பேன் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இப்போ ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்வது வந்து, அப்போ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்கனவே நடந்த அந்த விஷயம்லாம் திருப்பி இப்போ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ற விஷயம் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. இல்ல, வரலாற்றுல நடந்தது எப்பயுமே திரும்பி நடக்காது. அது வந்து வரலாற்று சக்கரத்தை பின்னோக்கி சுழற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆனா அதே விதமாக அதே கொள்கையுடையவங்க அதே அந்த சம்பவத்தை மாதிரியா வச்சு திரும்பி நடத்த முயற்சிப்பாங்க. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் வந்து பர்சனலா வரலாற்றுல நம்ம ஏற்கனவே கவனிச்ச பல தவறுகள், திருப்பங்கள் இதெல்லாம் இருக்கும். அதே இது நம்ம காலத்திலயும் நடக்க வாய்ப்புண்டு. அப்படி நம்ம அதுக்கு வரலாறை பயன்படுத்தணும். வரலாறு பிளஸ் நிகழ்காலம் ரெண்டும் சேர்ந்தாதான் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும். வெறும் நிகழ்காலத்தை மட்டும் வச்சு எதிர்காலத்தை தீர்மானிக்கவே முடியாது. அதனால வரலாற்று அனுபவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 100 வருஷம் நம்ம வாழ்ந்து கிடைக்கிற அனுபவத்தை ஏற்கனவே 1000 வருஷம் வாழ்ந்த மனிதனுடைய எழுத்துக்கள் வந்து நமக்கு புரிய வச்சிடும். அடுத்து நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்றோம்.
இந்த காலத்துக்குள்ள இந்த மனநிலையோடு வாழும்போது கிடைக்கிற அனுபவத்தை விட பல பேர் பல லட்சம் வருடமா வாழ்ந்து அனுபவிச்ச கருத்துக்களுடைய தொகுப்பு தான் வரலாறு. அப்ப அந்த வரலாற்று வழியா நிகழ்காலத்தை பார்க்கறது, நிகழ்காலத்தையும் வரலாற்றையும் வச்சுக்கிட்டு எதிர்காலத்தை எதிர்கொள்வதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி பல விஷயங்கள் அரசியல் ரீதியாகவே இன்னைக்கு வந்து யாத் வஷேம் அப்படின்னு ஒரு நாவல் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது. இது வந்து கன்னட நாவல். அது வந்து ஹிட்லர் காலத்துக்கு கொண்டு போகுது. அந்த நாவலே ஹிட்லர் காலத்துல நடக்குது, நிகழ்காலத்தை கொண்டு போய் ஹிட்லர் காலத்தோட கனெக்ட் பண்ணுது. அப்ப ஹிட்லர் சர்வாதிகாரத்தை உருவாக்கும் போது என்னென்ன பண்ணாரு, எதிர்ப்பு எப்படி வந்துச்சு, ஒரு சிறிய எதிர்ப்பு எப்படி பெருசாச்சு, அங்க உள்ள மனிதர்கள் எப்படி வெறுப்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டார்கள், திட்டமிட்டு எப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அடையாளத்தை பதிச்சு ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்குனாங்க அப்படிங்கிற பின்னணி வந்து அதுல அந்த நாவல் முழுக்க சொல்லப்பட்டிருக்கு வரலாற்று ரீதியா. அந்த நாவலை முடிக்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா, இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வெறுப்புணர்ச்சியை உருவாக்குறதாக இருக்கு. அதனால ஹிட்லர் காலத்தை திருப்பி இங்க கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற அச்சத்தை கொடுக்கும் நமக்கு அதை படிச்சோன்னே. அப்ப அரசியல் ரீதியாகவும் சரி, பண்பாட்டு ரீதியா இங்க இருக்கிற பண்பாட்டு ரீதியா அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன குட்டி குட்டி கல்ச்சர்ஸ் இருக்கு. ஒரு 30 கிலோமீட்டருக்கு ஒரு பண்பாடு இருக்கும், அது மாறிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரே பண்பாடு, ஒரே உணவு, ஒரே மொழி அப்படிங்கிற திணிப்பெல்லாம் வந்து வெறுப்புணர்ச்சியை ரொம்ப அதிகரிக்கும். ஏற்கனவே மனிதனுக்குள்ள ஒரு குட்டி வெறுப்புணர்ச்சி உண்டு இயல்புலேயே. ஒரு நாய் வந்து இன்னொரு நாயை வந்து அந்த தெருவுக்குள்ள விடாத மாதிரி மனுஷன் கடையில ஒரு சின்ன வெறுப்புணர்ச்சி உண்டு. அதை ஊதி பெருசாக்கி இந்த கலர்ல இருக்கவன் பூரா இப்படிதான் இருப்பான், அல்லது இந்த பேர் வச்சவன் இப்படிதான் இருப்பான், இந்த மதத்தை சேர்ந்தவன் இப்படிதான் இருப்பான், இந்த கட்சியை சேர்ந்தவன் இப்படிதான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்ச்சி அரசியலை இன்னைக்கு வந்து பண்பாட்டு ரீதியாக பெருசா முன்னெடுக்கிறாங்க. பல அமைப்புகள் வந்து அதை ஊதி பெருசாகிறாங்க. இது தமிழர்கள்னு பேசுறது ஒரு பிரிவினை தான். நான் தமிழர்கள்னு உணர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தமிழர்கள் மட்டுமே சிறந்தவர்கள்னு சொல்லும்போது அதுல சிக்கல் வந்தது. உலகத்துல இருக்க எல்லா மனுஷனும் இயல்புல அந்தந்த நாடுகள்ல பிறந்த மனிதர்கள் அந்தந்த தனித்தன்மையோட தான் இருக்கிறாங்க. அங்கங்க உள்ள ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, அங்கங்க பிறந்த தத்துவங்கள் இருக்குது. இது மட்டும்தான் சரின்னு போய் உன்னை திணிக்கும் போதுதான் இந்த சிக்கல் அதிகமாகுது. இது நிகழ்காலத்துல அரசியல்ல வெறும் அரசியல் கட்சியா இல்லாம அது பண்பாட்டு ரீதியான பெரிய மாற்றத்தை இங்க உருவாக்கிட்டு இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க ஏற்கனவே இருக்கு. அது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மிக பெரும் தாக்கத்தை இந்த காலத்துல உருவாக்கிட்டு இருக்கு. அதனால அதுல நம்ம கூடுதல் கவனத்தோட இருக்கணும். அதுக்கு வரலாற்று உணர்வும் ரொம்ப அவசியம். இந்த முடிஞ்ச அளவு வெறுப்புணர்ச்சியை உருவாக்கக்கூடிய முரண்களை பார்க்காம எல்லாருக்கும் காமனா கனெக்ட் ஆகிற விஷயத்த பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மூட்டிக்கிட்டோம். இப்போ அடுத்து வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் அணுகுமுறை இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னது உண்டு. ஏன்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த ஃபீல்டில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறதான் பார்ப்போம். அந்த மாதிரி நான் பண்ணுறேனா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும். அந்த மாதிரி பண்ணலன்னா இன்னும் அந்த அளவு பண்ணல அப்படின்னு வரும். அப்போ ஆனால் ரியாலிட்டியில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் அக்செப்ட் பண்ணியிருக்கு சொசைட்டி. பட் செய்கிற வரைக்கும் அது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. உங்க தனித்துவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்க அணுகுமுறை இருக்கணும் அப்படின்னு நீங்க அதை ஷேர் பண்ண முடியும். இல்லை, அடிப்படையில் ரோல் மாடல்ஸ் அப்படிங்கிறத ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக வச்சுக்கலாம். நம்ம ரோல் மாடல்ஸினுடைய நகலா மாறிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க வந்து நம்ம புரிஞ்ச தத்துவத்தை புரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய பின்னணி வாழ்க்கை, அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம், இதை பொறுத்து, அதே மாதிரி அவங்க எந்த கிளாஸ், அவங்க புவர் கிளாஸா மிடில் கிளாஸா அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த ப்ராசஸ் வந்து மாறும். இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்க செயல்பாடை தீர்மானிக்குது. அதே செயல்பாடை நம்ம செய்ய முடியாது. அதுக்கு பதிலா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க தத்துவத்துக்காக எப்படியான செயல்பாடுகளை எடுத்துட்டு போனாங்க, அது என்ன விளைவை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம இண்டிவிஜுவலா என்ன செய்யணுங்கிற புரிதலை நமக்கு தரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிலாசபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், எதுக்காக இந்த வேலையை செய்யறோம். இப்போ வேலை செய்யற 2 பேர் ஒரே மாதிரி செய்யணும்னு அவசியமே இல்லை. 2 பேர் சேர்ந்து செய்யலாம், ஆனா தனித்தன்மையோடு செய்யணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. அதனால பிலாசபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதுல இருந்து தான் செயல்பாடு வந்து முடிவாது. அந்த செயல்பாடு தனித்தனியான எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இருக்கும். ஒரு உதாரணமா அக்குபஞ்சர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதை படிக்க வர 10 பேர் வந்து 10 விதமான அனுபவம் உள்ளவங்களா இருக்காங்க. ஒருத்தர் ஐடில நல்ல நாலேஜ் உள்ளவராக இருக்காரு, ஒருத்தர் மொழி அறிஞரா இருக்காரு, ஒருத்தர் ஆய்வாளரா இருக்காரு, ஒருத்தர் வந்து ஒன்றும் தெரியாம வர்றாரு. இப்ப அந்த ஒன்றும் தெரியாம வர்றவர் அக்குபஞ்சரை படிச்சுட்டு அப்படியே சிகிச்சைக்கு போயிடலாம். இன்னொருத்தர் சிகிச்சை கொடுத்துக்கிட்டே அந்த ஐடியினுடைய தொழில்நுட்பத்தை எப்படி இதுக்கு பயன்படுத்த முடியும்னு ட்ரை பண்ணலாம். இப்படி அவங்களுடைய அனுபவமும் ஐடியாவும் சேர்ந்துதான்
இந்த அக்குபஞ்சருங்கிற பிலாசபிக்கு பயன்படுது இல்லையா, இது உதாரணத்துக்கு தான். இந்த மாதிரி தான் எல்லா தத்துவத்தையும் அவங்கவுங்க தனித்தன்மையோடு அப்ரோச் பண்ணிதான் இது குரோத் ஆகுமே தவிர எல்லாத்தையும் ஒரே பேட்டர்ன்ல நகல் எடுத்த மாதிரி மாற்றக்கூடாது. மனிதர்களுடைய தனித்தன்மையை அழிக்கிற எந்த அமைப்பும் அல்லது எந்த தத்துவமும் வந்து முழுமையடையாது. ரோல் மாடல்னு ஒரு விஷயத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணாம இன்ஸ்பிரேஷனா அதுல உள்ள நமக்கு கனெக்ட் ஆகிற விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம மேன்மை அடையலாம் அப்படின்னு சார். இப்போ மனம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க மனம் பத்தி பல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ அதில் இன்னும் ஃபேண்டசியான விஷயங்கள் இருக்கு. இப்போ எல்லாரும் என்னன்னா இங்கே யூனிவர்ஸ் இருக்கு, ஸோ யூனிவர்ஸ் வந்து நான் கேட்டால் கொடுப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதை தாண்டி ஒவ்வொரு இடத்துலையும் பிலீஃப் மாறுது. ஒருத்தங்க இந்த பிலீஃபை நம்புறாங்க, அந்த பிலீஃபை நம்புறவங்களுக்கு நமக்கு பார்த்தா அது ஃபேண்டசியா இருக்கு, என்னடா இதெல்லாம் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையும் வேற வேற மாதிரி வேறுபடுது. ஆனால் அவங்க நம்புறது எல்லாமே நடக்குது. இப்போ இதோடைய பெயர்கள் மாறுது. நான் வந்து இந்த கடவுள் இல்லைனா வந்து இந்த இடத்துல போய் நான் அதை கேட்டேன்னா எனக்கு கிடைக்குது. அப்புறம் இந்த மாதிரி வந்து நம்பிக்கைகள் வந்து வேறுபடுது. இப்ப இதை வந்து நீங்க மனது வழியா பார்க்கும்போது இதெல்லாம் மனசு உள்ளே இன்க்ளூசிவா இருக்கு அப்படின்றீங்களா, இல்லைன்னா மனம் வந்து இதை வெளிலேந்து இந்த கடவுள்கிட்டேருந்து இந்த வரம் வாங்கி கொடுக்கும், இந்த இடத்துக்கு போனா மனம் இந்த இடத்துல இருந்து இந்த விஷயத்த உனக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல, அப்படி ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸோ ஒரு நபரோ இருக்க முடியாது. ஏன்னா ஸ்பெசிபிக்கா ஒரு பிளேஸ் இந்த இடத்துக்கு போய் இங்க வேண்டுனாலோ அல்லது பிரார்த்தனை பண்ணாலோ நடக்கும்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, இப்ப கடவுள் தான் உலகத்தை படைச்சாருன்னா உலகமே அப்படி பிரார்த்தனை கூடமா தானே இருந்திருக்கணும். அந்த ஈக்குவாலிட்டியை வந்து கடவுள் கொடுத்துருப்பாருல்ல, அப்படி இருந்திருந்தா. அதே மாதிரி கடவுள்னு நம்ம நம்புற வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் நம்புறாங்க. உதாரணமா ஜீசஸ்ட ப்ரே பண்ணா நடக்குது, ஜீசஸை விட்டுட்டு கர்த்தர்ட்ட ப்ரே பண்ணாலும் நடக்குது, மாதாட்ட ப்ரே பண்ணாலும் நடக்குது, இப்படி சொல்றவங்க நிறைய இருக்கிறாங்க இல்லையா. ஆனா எல்லாமே நடக்குதா அல்லது எல்லாத்துக்கும் நடக்குதா அப்படின்னு அதை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது அவங்க நம்பிக்கையினுடைய அளவு ஒண்ணு, ரெண்டாவது விஷயம் அதுக்காக அவங்க மேற்கொண்ட செயல்பாடு, இது ரெண்டும் மேட்ச் ஆக வேண்டியிருக்கு. செயல்பாடே இல்லாம வெறுமனே நம்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது நடக்க போறது இல்லை. செயல்பாடு தான் விளைவை தீர்மானிக்குது. அப்ப செயல்பாடு எங்கிருந்து வருது அப்படின்னா அவங்களுடைய புரிதல்ல இருந்தும் நம்பிக்கையில இருந்தும் வருது. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம், அதுல இருந்து ஒன்னு ஒர்க் அவுட் பண்றோம். அப்ப அந்த ஒர்க் அவுட் மெத்தட்லயும் அதனுடைய சோசியல் ரெஸ்பான்ஸ்ல இருந்து தான் அது நல்லபடியா முடியுமா முடியாதா அப்படின்னு தெரியும். இப்ப உதாரணமா தமிழ்ல திரைப்படங்கள் எடுக்கும்போது பூஜை போட்டு ஆரம்பிக்கிற பழக்கம் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க குலதெய்வம் போட்டு, ஒரு காலத்துல கல்கி பகவான் அவரெல்லாம் முத வந்து உண்மையிலே வரவே இல்லை, சினிமால தான் வந்தார் ஃபர்ஸ்ட். அப்படியெல்லாம் உருவாக்கப்பட்ட படங்கள் இருக்கு. அப்ப இவரை காட்டினா அல்லது இந்த சாமிக்கு பூஜை போட்டா படம் நல்லா ஓடும் அப்படின்னு ஒண்ணு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியுதா? எதுவுமே இல்லை. எல்லா சாமியை கும்பிட்ட படமும் ஜெயிச்சிருக்கு, எல்லா சாமிக்கு பூஜை போட்ட படமும் தோத்துருக்கு. அது எதை முடிவு பண்ணுது? அங்க உள்ள நடிகர்களுடைய கோஆபரேஷன், கதையினுடைய அமைப்பு, டைரக்டருடைய விஷயம் எல்லாம் சேர்ந்து இந்த காலத்துல அது தேவையா இல்லையாங்கிற மக்களுடைய எதிர்பார்ப்பு, இது மேட்ச் ஆகும்போது மட்டும்தான் சக்சஸ் ஆகுதே தவிர வெறுமனே ஒரு பிரார்த்தனையில பூஜையில அல்லது யூனிவர்ஸ் கொடுத்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்து நடக்கிறது இல்லை. இந்த நம்பிக்கைகள் கடவுள் நம்பிக்கையோ அல்லது யூனிவர்ஸ்ங்கிற நம்பிக்கைகளோ தனி மனிதனுக்கு ஆறுதலாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் உன்னை எதிர்பார்க்கிறேன், ஒரு விளைவை எதிர்பார்த்து ஒரு வேலையை செய்யறேன், கம்ப்ளீட் எஃபோர்ட் போடுறேன், இப்ப டேமேஜ் ஆயிடுறேன், அது தோத்து போகும்போது ரொம்ப டேமேஜ் ஆயிடுறேன். இதுல இருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு உண்மையை புரிஞ்சு வர்றவங்க எண்ணிக்கை குறையுது. அதுக்கு பதிலா ரிலீஃபாக என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம செஞ்ச அந்த வேலையினுடைய பயன் வந்து இன்னொரு வேலையில இருந்து கிடைக்கும், எப்படியாவது கிடைக்கும், நம்ம செயலுக்கு ஏற்ற விளைவு கிடைக்கும், கடவுள் நியாயமானவர் கொடுத்தே தீர்வார், அல்லது பிரபஞ்சம் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மூலமா இவர் தன்னுடைய குற்ற உணர்ச்சியோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ போக்கிக்கிறதுக்கு அது உதவி செய்யற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த கான்செப்ட் கடவுள், யூனிவர்ஸ், பிரபஞ்சம், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கான்செப்ட் எப்ப இன்னொரு மனிதனை போய் டேமேஜ் பண்றதுக்கோ அல்லது இன்னொரு மனிதனுடைய கொள்ளையடிக்கிறதுக்கோ அவனை சுரண்டி சாப்பிட்றதுக்கோ ஒரு சமூக விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த அந்த கான்செப்டை உடைக்க வேண்டியது வருது. அப்பதான் உண்மையை வந்து வெளிப்படையா பேச வேண்டியது வரும். இப்ப வந்து முதல் நிலையில தான் இருக்கு. கடவுள் வந்து அது 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்தெல்லாம் கடந்தாரு. அந்த பீரியட்ல தான் தந்தை பெரியார் போன்ற நபர்கள், அம்பேத்கர் போன்ற நபர்கள் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாகி அதை நேரடியாக உடைக்கிற இடம் வந்துச்சு. இப்ப மறுபடியும் அது தமிழ்நாடு, தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது அந்த எஃபெக்ட்ல இல்லை. இப்ப மறுபடியும் ரீக்ரோத் பண்றாங்க, திட்டமிட்டு அதை வளர்க்குற வேலையும் நடந்துட்டு இருக்கு. அதனால இது தனி மனித நம்பிக்கையாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்க போகுது. அவங்க சடங்கு அவங்களோடது யாரையும் டேமேஜ் பண்ணாது. இன்னொரு மனுஷனை வந்து அது மதிக்கும் அப்படின்னா அது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இந்த உங்களுடைய நம்பிக்கை இன்னொரு மனுஷனை டேமேஜ் பண்ணும், அவனுடைய சமத்துவத்தை பறிக்கும், உரிமையை கொடுக்காது
அப்படின்னா அது வந்து நல்ல விஷயம் இல்லை, அதை எதிர்க்க வேண்டிய இடத்துக்கு போவோம். அதனால இதுதான் ரொம்ப அடிப்படையான அம்சம். இது இப்போ எல்லாமே மனசுல தான் இருக்கு, மனசு வழியா தான் இங்க எல்லாமே நடக்குது. நம்ம வந்து வெளில ஒரு விஷயத்த காரணமா சொல்றோம், இதனால இது நடக்குது அப்படின்னா நம்ம மனசோட ஃபோக்கஸை நம்ம அந்த விஷயத்த கொடுக்கறதுனால நம்ம அதை நம்புறோம். ஆமா அப்படிதான். இப்போ இன்னொன்று, நீங்க எப்பயுமே இந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களையும் நீங்க எடுத்து ட்ரை பண்ற ஒரு நபர் அப்படின்றப்ப, இப்போ ஏஐ லான்ச் ஆயிருக்கு. இப்போ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்ல இவ்வளோ டு த கோர் போய் அதை அனலைஸ் பண்ணி அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ற நீங்க, இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு. இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தோடனே நம்மளுடைய இந்த ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயத்த கம்மியும் பண்ணிடுது. எல்லாருக்கும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது எடுத்தோடனே உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கப்படும்ன்றப்ப பேசிக்கா உங்களுக்கு தெரியாது, அதுக்கேற்ற மாதிரி பாடத்திட்டம் இருக்கும்போது அவங்க நான் இதை கொடுக்குறேன், எனக்கு அது கொடுத்தா போதுங்கிற ஒரு இதுல இருப்பாங்கன்றப்ப அப்போ இந்த கிரியேட்டிவிட்டி பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா ஒவ்வொரு தொழில்நுட்பம் வரும்போதும் ஒரு மனித உழைப்பை அது குறைக்கும். ஆனா அந்த உழைப்பை மறந்துட்டோம் அப்படின்னா எல்லா காலத்திலையும் அந்த தொழில்நுட்பத்தை நம்பி இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அப்புறம் இப்ப வரக்கூடிய அல்லது இப்ப பயன்பாட்டில் இருக்கிற எல்லா தொழில்நுட்பமும் டெக்னாலஜியும் கார்பரேட்டுகள் கையில தான் இருக்க போகுது. அது மக்களுக்கான தொழில்நுட்பம் இல்லை, அவங்க பயன்பாட்டுக்காக தான் அவங்க உருவாக்குறாங்க. மக்கள் அதை பயன்படுத்தினா அவங்களுக்கு வருமானம் தருங்கிறதுனால உருவாக்குறாங்க. அதனால அந்த தொழில்நுட்பத்தை கையாளும் போது ஒரு கவனத்தோடு கையாளணும். நம்ம எதை இழக்கிறோங்கிறதையும் சேர்ந்து கவனிச்சுக்கணும். உதாரணமா ஒரு கால்குலேட்டர் வரும்போது நம்முடைய கணித திறன் வந்து குறைஞ்சிருச்சுங்கிறது கரெக்டு தான். ஆனா ஒரு பேசிக்கான கணக்குகளை நம்ம கைவிடக்கூடாது, அது நம்ம தனிப்பட்ட விஷயம் தானே. அப்ப ஒரு பேசிக்கான விஷயத்த நம்ம கைவிடாம பள்ளி குழந்தைகள்கிட்ட வந்து கால்குலேட்டர் இல்லாம தான் சொல்லித்தராங்க. எப்பயுமே பள்ளி குழந்தைகள் வந்து கணக்கு போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி தனியான கணித முறைகள் அபாக்கஸ் மாதிரியான கூடுதல் பயிற்சியும் கொடுக்குறாங்க. இப்ப பேசிக்ஸ்ல இருந்து நம்ம மாறவே கூடாது. ஒரு அடிப்படை மொழி அறிவு, கணித அறிவு, அறிவியல் அறிவு, இந்த விஷயத்தெல்லாம் கொடுக்கறத நம்ம உறுதிப்படுத்தணும். இதை தாண்டி ஏஐயை வந்து பயன்படுத்தலாம். ஒரு தொழில்நுட்பம் வளரும் போது அதை எதிர்க்கவே முடியாது, எப்பயுமே அது வந்தே தீரும். ஆனா அதை கவனத்தோடு கையாளுறதுக்கு கத்துத்தரணும். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதோட லிமிடேஷன்ஸ் என்ன, அதை எப்படி கையாளணுங்கிறதையும் சேர்த்து கத்துத்தரணும். ஆனா தவிர்க்க முடியாத உண்மை என்னன்னா, ஏஐனுடைய இந்த காலத்து செயற்கை நுண்ணறிவினுடைய வருகைங்கிறது 50-60% வரைக்குமான வேலையை பறிக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க சர்வதேச அளவுல. அது பல வேலைகளை இழக்க வைக்கதான் போகுது. ஆனா அதே நேரம் யாருடைய வேலையெல்லாம் போகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, சராசரியான வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய வேலையெல்லாம் போகும். அதாவது ஒருத்தர் வேலையை இன்னொருத்தரை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான வேலைகள் இருக்கும் இல்லையா. யார் வேணாலும் இந்த வேலையை செய்யலாம், அவரை தூக்குனா இவர் வந்து செஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரியான வேலை பூரா போயிடும். இண்டிவிஜுவாலிட்டியை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல ஒவ்வொரு துறையிலையும், அவங்க வேலையை அவங்க தான் செய்ய முடியும் அப்படிங்கிற இண்டிவிஜுவாலிட்டி வர்ற வேலைகளை செய்யறவங்கள எந்த காலத்திலையும் இன்னொரு மனிதராலேயோ அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலேயோ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்ப இண்டிவிஜுவாலிட்டியை வளர்க்குற கல்வி முறையை நம்ம உருவாக்கணும். இந்த கல்வியிலிருந்து அது வளருதாங்கிறத கவனிக்கணும். அதனால அடிப்படை அறிவியல், மொழி, கணிதம் இதெல்லாம் சரியா கற்றுக் கொடுத்துட்டு இண்டிவிஜுவல் அண்ட் இண்டிபெண்ட் ரெண்டையும் வளர்க்குற மாதிரியாக நம்ம கொண்டு போனோம்னா எல்லா தொழில்நுட்பத்தையும் அவங்க கையாளுவாங்க. ஆனா அவங்க சுய அறிவும் அப்படியே இருக்கும். அதனால தொழில்நுட்பத்தை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, அது வரதான் செய்யும். செல்போன் வர்றதுனால இங்க என்ன தண்டோரா மூலமா சொல்ற விஷயம் குறைஞ்சி போச்சு. புதிய மின்னணு தொடர்பு சாதனங்கள் வந்ததுனால அச்சு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இதெல்லாம் இருக்கும், இது காலமாற்றத்துல நடந்தே தீரும். ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிற ஒண்ணு வந்து புத்தகம் போனோன்னே நின்று போயிடாது. அதை வந்து புதிய வடிவங்கள் வழியாக கூட வாசிப்பு பழக்கத்தை தான் நம்ம காப்பாற்றணுமே தவிர அச்சை காப்பாற்றணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. அது காலமாற்றத்துல அது போச்சுன்னா போகட்டும், பரவாயில்ல. ஆனா வாசிப்பு பழக்கம் போறதுங்கிறது ஆபத்தானது. அப்ப எதை காப்பாற்றணும், எது மாறுதலுக்கு உள்ளாகும் அப்படிங்கிற புரிதல் இருந்துச்சுன்னா வர்ற எல்லா தொழில்நுட்பத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். அதனால அது ஒரு அபாயம் இல்லை. புதிய தொழில்நுட்பங்கிறது வந்தே தீரும். அதை எப்படி கையாளணுங்கிறத மட்டும் நம்ம கத்துக்கிட்டா போதும். இப்போ தொழில்நுட்பங்கிறது நல்ல விஷயம், ஆனா அது யார் கையில இருக்குங்கிறத பொறுத்து அது நல்லவிதா கெட்டதாங்கிறது செயல்களை பொறுத்து முடிவாகுதுங்கிறது. இன்னொன்று சொன்னீங்க, என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் ஹியூமனோட இண்டிவிஜுவாலிட்டி வந்து பாதிக்கப்படாது அப்படின்ட்டு. இப்போ இந்த அக்குபஞ்சர் ஹியூமனோட இண்டிவிஜுவாலிட்டியை எந்த அளவு வெளில கொண்டு வரும் சார்? ஒரு அக்குபஞ்சர் பயிற்சி மூலமா எந்த அளவு அந்த விஷயத்தை வெளில கொண்டு வரும்? இல்லை, ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உலகம் முழுக்க 2 வகையான முறைகள் பயன்படுத்தப்படுது அக்குபஞ்சர்ல. ஒன்று கிளினிக்கல் அக்குபஞ்சர், இன்னொன்று கிளாசிக்கல் அக்குபஞ்சர். கிளாசிக்கல் அக்குபஞ்சர் அப்படிங்கிறது அக்குபஞ்சருடைய தத்துவங்களை வச்சுக்கிட்டு
ஒவ்வொரு மனிதனுடைய தனித்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நோய் வந்த தனித்துவமான காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்குரிய தனித்துவமான சிகிச்சை அளிக்கிறது. இது வந்து கிளாசிக்கல் அக்குபஞ்சர். அப்படி இல்லாம தலைவலி அப்படின்னா அலோபதி சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் பெயின் கில்லர், காய்ச்சல்னா பேராசிட்டமால் அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலேட்டட் மெடிசன், ஃபார்முலேட்டட் சிஸ்டமா கிளினிக்கல் அக்குபஞ்சர் இருக்கு. இப்ப இந்த இடத்துல வலிக்குதுன்னா இந்த இடத்துல நீடில்ஸ் பூரா போட்டோம்னா வலி குறைஞ்சிரும் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக். அது அக்குபஞ்சர் தத்துவப்படியான சிகிச்சை இல்லை. அப்ப அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி வலியை குறைக்கிறதுங்கிறது அலோபதி மெடிசனை பயன்படுத்தி வலியை குறைக்கிறது மாதிரியான ஒரு விஷயம் தான். அதுல வந்து கெமிக்கல்ங்கிறதுனால சைடு எஃபெக்ட் இருக்கு, இதுல இல்லை, அவ்வளவுதானே வித்தியாசம். தவிர கியூரை கொடுக்குமா இது அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த கிளினிக்கல் கிளாசிக்கல் அப்படிங்கிற 2 கான்செப்ட்ஸ்ல கிளினிக்கல் அக்குபஞ்சரை அந்த புத்தகம் வச்சிருக்க யார் வேணாலும் செய்ய முடியும். ஒரு புக் இருக்கு, இது பேக் பெயின்னு போட்டு ஒரு 20 புள்ளி போட்டிருக்காங்க. அந்த 20 புள்ளியை நீடில் பண்ண தெரிஞ்ச யாருனாலையும் பண்ண முடியும். அப்ப புள்ளி தேர்வுங்கிறதுல ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லை, டயக்னோசிஸ்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லை. இது வந்து சராசரியாக மாற்றப்பட்டிருக்கு. இது தெரப்பியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கிளினிக்கல் அண்ட் தெரப்பியூட்டிக்கல் அக்குபஞ்சர் பண்ணக்கூடிய நபர்களை ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க போய் ஒரு ஸ்டொமக் பெயினுக்கு என்ன பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா அது சொல்லும். அப்போ அதை செய்யற மாதிரியான ஒரு மிஷின் மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா, ரோபோட்டிக் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டையும் சேர்த்தோம்னா இங்க அக்குபஞ்சரிஸ்ட் வந்து தேவைப்பட மாட்டாரு. ஆனா இதே நேரம் ஒரு நபருடைய தனித்தனியான அறிகுறிகளை புரிஞ்சுக்கிட்டு, பிலாசபில இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு, அந்த அவருடைய இண்டிவிஜுவலான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத அக்குபஞ்சர் தத்துவப்படி புரிஞ்சுக்கிட்டு அவருக்கான இண்டிவிஜுவலான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கொடுக்குற நபர் அப்படின்னா அது கிளாசிக்கல் அக்குபஞ்சரிஸ்ட். அவருடைய இடத்த ரிப்ளேஸ் பண்ண முடியாது. யார் வந்து மெக்கானிக்கலா ஒரு இண்டிவிஜுவாலிட்டியும் இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாம இருக்காங்களோ அவங்கள ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஏன்னா அதை பேஷண்டே யூஸ் பண்ணும். ஒரு ஆப் வந்திருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிட்டு எனக்கு வலிக்குது எந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்னு கேட்டா அது சொல்ல போகுது, அந்த இடத்துல நீடில் பண்ணா சரியாயிரும்னா அது போதுமானது தானே, அது நல்ல விஷயமும் கூட. ஆனா அக்குபஞ்சர் அப்படியான மருத்துவம் இல்லை. இண்டிவிஜுவாலிட்டிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். 5 பேருக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா 5 பேருக்கும் 5 புள்ளிகள் தான் இண்டிவிஜுவலா தேர்வாகும். எல்லாத்துக்கும் ஒரே புள்ளி வந்து தரவே முடியாது. அதே தான் ஹோமியோபதியும் அடிப்படையில ஹோமியோபதி தத்துவமும் அப்படிதான். இப்போ ஹோமியோபதிஸ்ட்ல யாரெல்லாம் வெறுமனே பிலாசபியை ஃபாலோ பண்ணாம சிம்டம்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இதுக்கு இந்த மருந்தை கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு மெக்கானிக்கலா பண்றாங்களோ அவங்கள பூரா ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணும். யாரு இண்டிவிஜுவலா அக்குபஞ்சர் அந்த ஹோமியோபதி பிலாசபியை வச்சுக்கிட்டு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோடு அப்ரோச் பண்றாங்களோ அவங்க பூரா நீடிப்பாங்க. அதான் இங்க விஷயம். இதைத்தான் நான் எல்லா துறைகளுக்கும் பொருத்தி பார்க்கிறேன். ஒரு ஆசிரியர் இருக்காரு, அவர் அரசாங்கம் கொடுக்குற சிலபஸை மட்டும் படிச்சுட்டு அதுல இருக்கதை அப்படியே போய் சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுல கேள்வி கேட்டா கூட அவரால் அவுட் ஆஃப் சிலபஸ் போய் பதில் சொல்ல முடியல, அவருக்கு தெரியல. ஏன்னா அந்த சப்ஜெக்ட்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அதை சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தராரு. இப்படியான ஆசிரியர்கள் இருக்காங்க. இன்னும் ஒரு வகை ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்க அந்த டாபிக்கை புரிஞ்சுக்கிட்டு அதுல அப்டேட்ஸ் இன்னைக்கு என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த சப்ஜெக்டாவே அவங்க மாறிடுவாங்க. இவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் வாங்க முடியும். அவங்களோட பேசினாலே நமக்கு வந்து புதிய புதிய யோசனைகள் வரும். அப்படியான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இது 2 பேர்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ரீப்ளேஸ் பண்ணப்படுறது யாரா இருக்கும் அப்படின்னா சராசரியான ஆசிரியர். அவங்க வெறும் அட்மின் டியூட்டியை தான் பார்க்க போறாங்க. ஒரு சாதாரண வேலையை பார்க்கறதுக்கு ஏஐயே போதுமானது. ஒரு 100 பேர் பார்க்குற வேலையை ஒரு ஏஐ பார்த்துட்டு போயிடும். ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அங்க போதும். அந்த மனுஷன் யாரா இருப்பாரு அப்படின்னா அது இண்டிவிஜுவாலிட்டி உள்ளவரா இருப்பாரு. இப்ப அதுதான் வித்தியாசம். இப்போ இண்டிவிஜுவாலிட்டி உள்ளவரா இருக்கணும் அப்படின்றப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்துல சார் எல்லாருமே வந்து இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ல நிறைய விஷயங்கள் இங்க நிகழுது. அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் முறையை மேற்கொள்ளணும், அந்த மாதிரி ஒரு உணவை சாப்பிடணும், அந்த மாதிரி அந்த மொழியை நானும் பேசணும் அப்படின்றது. அப்போ வந்து நீங்க ஒரு இதுல சொல்லியிருந்தீங்க தமிழ் வாய் இருக்கு, அந்த தமிழ் வாய் வழியா வரக்கூடிய ஆங்கிலம் இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப நான் பயங்கரமா பேசுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த இண்டிவிஜுவாலிட்டியை தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம மொழி மூலமா நம்ம மேற்கொள்ளலாம்? முதல் விஷயம் உங்க தாய்மொழி எதுவோ அதை வந்து முழுமையா புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுங்க, பயன்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் தாய்மொழியை பயன்படுத்துறதும் அதை புரிஞ்சுக்கிறதும் அதுல உள்ள லிட்ரேச்சர் இலக்கணம் கூட வேண்டாம், குறைஞ்சபட்சம் லிட்ரேச்சர் என்ன சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதும் முதல்ல தாய்மொழியில இருக்க தனித்தன்மையை நம்ம உள்வாங்கிறதுக்கு பயன்படும். அப்படி இலக்கியம் படிக்கிற நபர்களோட பேசுனீங்கனாலே அவங்க பேசுறது ஒரு வித்தியாசமா தனித்துவத்தோட இருக்கும். சும்மா படிச்சதுக்கே பேசினா வித்தியாசப்படும் அப்படின்னா
அவங்க அதுல இருந்து ஒரு வாழ்வியலை புரிஞ்சுக்கிட்டு அறிவியல் பார்வையோடு அவங்க செயல்பாடுகளை தீர்மானிக்கும் போது அது இண்டிவிஜுவாலிட்டி கண்டிப்பா வெளிப்படும். அப்படி நம்ம தமிழ் வழியா வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கலாம். வாசிப்புனா இருக்கிறத பூரா வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு பிடிச்சதை தேர்வு பண்ணி வாசிக்கலாம். அப்ப பிடிக்கிறதுல ஒரு வித்தியாசம் வருது இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும், அதுல இருந்து இண்டிவிஜுவாலிட்டி கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி வெஸ்டர்ன் அப்படிங்கிற கல்ச்சருமே வந்து ஒரு சராசரியான கல்ச்சர்லாம் இல்லை, அங்கேயும் இண்டிவிஜுவாலிட்டி உண்டு. இப்ப இங்கிலீஷ்னு ஒரு மொழி இருக்கு அப்படின்னா லண்டன்ல பேசுற இங்கிலீஷ் வந்து வேறையா இருக்கும், அவங்க பயன்படுத்துற வேர்ட்ஸ் வேறையா இருக்கும். அமெரிக்கால பேசுற வேர்ட்ஸ் வேறையா இருக்கு, அது வளர்ந்து போறது வேற விதமா இருக்கு, இது வளர்ந்து போறது வேற விதமா இருக்கு. அமெரிக்காக்குள்ள மெக்சிகன் வேறையா இருக்காங்க, அமெரிக்கன்ஸ் வேறையா இருக்காங்க, அவங்க தனியா தான் அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதனால இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது எல்லா கல்ச்சர்லயும் உண்டு. அதே மாதிரி சராசரியா இருந்தா போதும் அப்படிங்கிற நபர்களும் எல்லா கல்ச்சர்லயும் இருக்கும். அதனால இண்டிவிஜுவாலிட்டிங்கிற விஷயத்தை நோக்கி மூவ் ஆனாலே போதுமான. இவ்வளோ நேரம் மனம்ல ஆரம்பிச்சு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எங்களுக்கு பல விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். முக்கியமாக இந்த எல்லாருக்குள்ளேயுமே வந்து இந்த தாட்ஸ்குள்ளே தான் பிரச்சனை இருக்கும். ஸோ முரண்பாடுங்கிறது என்னுடைய தாட்ஸு, அதுக்கு அகேன்ஸ்டாக என்னுடைய இன்னொரு தாட் வரும்போது ஒரு முரண்பாடு இருக்கும். அந்த முரண்பாடை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. அண்டு எப்படி ஒரு எல்லா விஷயமே மனம்ல அடங்குது, ஸோ எப்படி நம்ம மனசை வந்து நம்ம தெளிவாக வச்சுக்கிறது மூலமாக வெளில இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய விஷயங்கள் நிறையா நிகழுது, அரசியல் ரீதியாகவும் சரி, சமூகத்தில் நிறையா. இப்போ முடிஞ்ச அளவு எல்லா மக்களும் அவங்களுக்குள்ள இணக்கமாக இருக்கிற விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அதை ஃபஸ்ட்டு பார்க்கறது மூலமாக இந்த மாதிரி ஒரு அன்பு ரீதியான ஒரு இணக்கம் ஏற்படும் அப்படின்னீங்க. அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் இங்கே ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, தன்னோட வேலையை ஒருத்தர் முழுமையாக செய்கிறார் அந்த இடத்துல அப்படின்னா அந்த வேலையை அவர் மட்டும்தான் செய்ய முடியும், அவர் தாண்டி வேறு யாருமே செய்ய முடியாது. அப்போ அந்த இண்டிவிஜுவாலிட்டியை தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன சூழலில் பிறந்தோமோ, என்ன சூழலில் வாழ்கிறோமோ, அந்த வாழ்வியல் முறையும் அந்த உணவு பழக்கத்தையும் மேற்கொள்றது மூலமாக அந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள், லிட்ரேச்சர், அது சம்மந்தமாக இருக்கிற நபர்களை மீட் பண்ணி பேசுறது மூலமாக அது இன்னும் நம்ம மேன்மை ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.